இத திரு அண்ணாமலையும் மறுத்திருக்கிறார். நேற்றைக்கு அண்ணாமலைக்கு மன்றமெல்லாம் வேற தொடங்கியிருக்காங்க. ஆமா. ஏற்கனவே ரசிகர் மன்றமெல்லாம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. கொடியெல்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்ப கார்ல கொடி கட்டுற அளவுக்கு அண்ணாமலை படம்லாம் போட்டுலாம் வந்துச்சு. ம். பார்த்தீங்களா அதெல்லாம்? ஆமா, ஆமா, ஆமா. அந்த மாரிலாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் விரும்பல. நீங்கலாம் உங்க பொழப்ப பாருங்கன்னு அண்ணாமலையும் அறிக்கை குடுத்திருக்காரு. மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆ. என்ன நடக்குது அண்ணாமலைய சுத்தி? இப்போ பாஜகவுல ஒரு 4 ஆண்டு காலம் ம். ஒரு அறிவிக்கப்படாத தமிழ்நாட்டினுடைய ஒரு பர்சனாலிட்டியா பாஜகவுல அண்ணாமலை மாறிட்டார். சரி. நீங்க அது ஒரு பெரிய அபாயம் அது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிற்போக்கு சித்தாந்த கட்சி அது. அங்க கட்சி ரீதியாகத்தான் அவன் வந்து விசுவாசமா இருப்பான். ம். அங்க தனிநபர் துதிபாடலே இருக்காது. சரி. யார் இருந்தாலும் சரி, தமிழிசை இருந்தாலும் சரி, இலா கணேசன் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலுமே, முருகன் இருந்தாலும் சரி, யார் தனிநபர் துதிபாடல இல்லாத கட்சி கம்யூனிஸ்டுகள் தான். கம்யூனிஸ்டில் அந்த தலைவருக்கு என்ன அதிகாரமோ அதுதான். ம். தனிநபர்லாம் கிடையாது. அங்கே மார்க்ஸ் ஏங்கல்ஸு, லெனின், ஸ்டாலின் தான் தலைவன். அதே போல் ஆர்எஸ்எஸ் பிஜேபியிலையும் சவார்கார், ஹெட்காவர், தீனதயாள் உபாத்யாய் இவர்கள் தான் தலைவர்கள். ஆமா. அவன் ஓம் காளி ஜெய் காளி, பார்த்து மாதா கி ஜெய், இதுதான் பாரத் மாதா கி ஜெய். ஜெய், இதுதான் என் கோஷம். அண்ணாமலைக்கு ஜெய் அப்படின்னு சொல்லவே மாட்டான். ஆனா வந்துருச்சு. இது பாஜகவை அதிர்ந்து போனது. ஏன்னா தனிநபர் துதிபாடல் என்பது கொள்கையே இல்லாம தனிநபரை, அது திமுக அதிமுக தான் இருக்கும். ஆமா. புரட்சி தலைவி வாழ்க, டாக்டர் கருணாநிதி வீட்டில் ஒரு 50 பேர் வாடகைக்கு முடிச்சு வச்சிருப்பான். எதுக்கு? வீட்டில் அவர் போகும்போது வாழ்க்கை கோஷம் போடணும், திருப்பி வரும்போது ஆர்கானிக்கா கூடிச்சு சார். நீங்க என்னத்தையாவது சொல்லி இல்ல, நீங்க இப்படியே சொல்லிட்டு இருங்க. இது தனிநபர் துதிபாடல் எங்க? திமுக அதிமுக தான். ஆனால் பாஜகவில் அவன் அதிகமாக மோடியே வந்தாலும் பாரதி மாதா கி ஜெய் இதுதான் சொல்லுவான். ஓம் காளி ஜெய் காளி, இதுதான். இப்போ அண்ணாமலை வாழ்கிற அபாயம் அண்ணாமலை பாஜகவுக்கு தலைவரான பிறகுதான் வந்தது. வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை ஆதரவாளர் சங்கம் தான் பாஜகவா மாறிச்சு. ஆதரவாளர் சங்கம் எங்க போனாலும் சரி, ஒரு உடனடி லெட்டர் ஒரு தலைவர், சிறுபான்மை பிரிவு தலைவர், பெரும்பான்மை தலைவர், வியாபாரி சங்க தலைவர், மாங்காய் சங்க தலைவர், கத்திரிக்காய் சங்க தலைவர்னு பல சங்கங்களை, பல அமைப்புகளை உருவாக்கி எல்லாருக்கும் லெட்டர் பேடு அண்ணாமலை கொடுத்த பிறகு அவன் அந்த லெட்டர் பேடு, ஒரு காரு, ஒரு கொடி, இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருச்சு.